நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கா எல்ஐசி ஏஏஓ பிலிம்ஸ். சரிங்களா? ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு, அப்படி இல்லை அப்படின்னாக்கா 28. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரெல்லாம் ஓஐசியில் எழுத போகிறீங்களோ நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்காக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து எஸ்பிஐ கிளர்க்கு. ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடே கன்ஃபார்ம். சரிங்களா? இதுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐபிபிஎஸ் கிளர்க்கு, இதோட ரிசல்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15 இல்லைன்னா 16 நவம்பர். சரிங்களா? அப்புறம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க இன்னொரு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் வீக். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த எல்ஐசிஏஓக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக வந்து இன்சூரன்ஸ் அவேர்னஸ். சரிங்களா? எல்லாரும் உட்காந்து எஸ்பிஐ கிளர்க்குக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் மெயின்ஸுக்கும் உட்காந்து வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சம்மந்தமே இல்லாமல் எதை படிச்சுருக்கணும், இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிக்கணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்ஐசிஏஓ தான் நீங்கள் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதை படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக வந்து அது கிளியர் ஆகும். ஸோ வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து செக்ஷன் கட்டப் இருக்குது நமக்கு 30 ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இன்சூரன்ஸ் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னது ஆப்டி ரீசனிங். சரிங்களா? ஸோ அதை பிளான் பண்ணி மார்க் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? அந்த டைமு. ஸோ அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு 1 வீக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.